பொலிவுடன் மார்னிங் நியூஸ். அமித்ஷா அண்ட் கோ இப்போது செம குஷியில் இருக்கிறார்கள். திமுகவை எப்படி வீழ்த்தலாம் என்று அவர்கள் போட்ட கணக்கு அப்படியே கச்சிதமாக ஒர்க் அவுட் ஆகிவிட்டது போல தெரிகிறது. திமுகவுக்கு எதிரான அத்தனை ஓட்டுகளையும் ஒரே கூடையில் அள்ளிப்போட ஒரு பக்கம் பிளான் பண்ணிக்கொண்டே இன்னொரு பக்கம் தளபதி விஜயை விசிலடிக்க விட்டு வேடிக்கை பார்க்கிறார்கள். இந்த ஆட்டத்தில் விஜய் எதற்காக உள்ளே வருகிறார்? நாங்கள்லாம் நடுநிலை இளைஞர்கள் பாஸ் என்று சொல்லிக்கொண்டு சுற்றும் சிலரின் ஓட்டுக்களை அப்படியே அள்ளத்தான் இந்த ஏற்பாடு. கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் திமுக பெற்ற வாக்குகள் 37.7%. அதே சமயம் அதிமுக 33.29% வாக்குகளை பெற்றது. இந்த வெறும் 4.41% வாக்கு வித்தியாசம்தான் கடந்த முறை வெற்றியை தீர்மானித்தது. இவ்வளவு கம்மியான கேப் இருக்கும் போது ஒரு விஜய் உள்ளே வந்து ஒரு 3% வாக்குகளை பிரித்தாலே போதும், ஆட்டமே தலைகீழாக மாறிவிடும். அங்கேதான் இவிஎம் மெஷின் தனது வித்தையை காட்டப் போகிறது என்பது அரசியல் கமெண்டேட்டர்களின் கிசுகிசு. எனதான் விஜய் தனது படங்களில் பாஜகவை முடக்குவது போல நடித்தாலும் நிஜத்தில் அவரை தன் வழிக்கு கொண்டு வரத்தான் ஜனநாயகன் போன்ற அஸ்திரங்கள் உபயோகப்படுகின்றன. இதில் உச்சக்கட்ட காமெடியே விஜய் கட்சிக்கு தேர்தல் ஆணையம் அத்தனை தொகுதிகளுக்கும் ஒரே மாதிரியான விசில் சின்னத்தை விஜய் கட்சிக்கு தேர்தல் ஆணையம் அத்தனை தொகுதிகளுக்கும் ஒரே மாதிரியான விசில் சின்னத்தை அருளி இருப்பதுதான். இது பாஜக விஜய் இடையிலான அந்த அந்தரங்க உறவை அப்பட்டமாக வெளிச்சம் போட்டு காட்டுகிறது. திமுகவின் பூத் லெவல் தொண்டர்கள் ரொம்பவே உஷாராக இருக்க வேண்டிய நேரம் இது. ஓட்டு யாருக்கு விழுந்தது என்பதில் எந்த உத்தரவாதமும் இல்லாத ஒரு சூழலை பாஜக உருவாக்கி வைத்திருக்கிறது. இதை சமாளிக்க திமுக தரப்பில் இன்னும் உருப்படியான பிளான் எதுவும் வந்ததாக தெரியவில்லை. வெறும் திமுகவை எவனும் அசைக்க முடியாது என்ற வீர வசனங்களை மட்டும் நம்பி செயல்பட்டால் வேலைக்கு ஆகாது. அது கலைஞரின் உழைப்பால் உருவான கோட்டை. அதை தக்க வைக்க தளபதியை மட்டும் நம்பாமல் தொண்டர்கள் ஒவ்வொருவரும் களத்தில் இறங்கி மல்லு கட்ட வேண்டும். பாஜகவின் நோக்கம் ஆட்சியை பிடிப்பது மட்டுமல்ல, திமுகவை எப்படியாவது காலி செய்ய வேண்டும் என்பதுதான். இந்த சண்டையில் அதிமுக நொறுங்கி போனால் கூட அவர்களுக்கு சந்தோஷம்தான். தரவுகள் மற்றும் விளக்கம். வாக்கு விகிதம் 2021 திமுக 37.7% வாக்குகளுடன் 133 இடங்களை வென்றது. அதிமுக 33.29% வாக்குகளுடன் 66 இடங்களை பிடித்தது. இந்த 4.41% என்ற மெல்லிய இடைவெளியை உடைப்பதுதான் தற்போதைய புதிய வரவுகளின் நோக்கம். சின்னம் மற்றும் அங்கீகாரம். பொதுவாக பதிவு செய்யப்பட்ட அங்கீகரிக்கப்படாத கட்சிகளுக்கு ஒவ்வொரு தேர்தலிலும் சின்னங்கள் மாற வாய்ப்புண்டு. ஆனால் ஒரு கட்சிக்கு மாநிலம் முழுவதும் ஒரே சின்னம் வேகமாக கிடைப்பது என்பது தேர்தல் கமிஷன் கொடுத்த ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட் போலவே பார்க்கப்படுகிறது. களப்பணி. 2021 அதிமுக கூட்டணி மொத்தமாக 75 இடங்களை வென்றது. இந்த முறை வாக்குகளை சிதறவிடாமல் ஒரு பக்கம் திருப்புவதன் மூலம் திமுகவின் வெற்றி வாய்ப்பை தடுக்க பாஜக வியூகம் வகுத்துள்ளது.